வணக்கம். உங்கள் மாயா ஆஸ்ட்ரோ. உத்திரம் நட்சத்திரம். உங்களை நீங்களே யார் என்று தெரிந்து கொள்ளக்கூடிய ரகசியம். உத்திரத்தில் ஓர் பிள்ளையும் ஊர் கோடியில் கொஞ்சம் நிலமும் என்கிறது ஜோதிட பழமொழி. அப்போ உத்திர நட்சத்திரம் என்னன்னு கேட்டீங்கன்னா, முதல் பாதம் மட்டும் எங்க இருக்குன்னு கேட்டீங்கன்னா சிம்மத்துல இருக்கும். பாதம் 2, 3, 4 எங்கன்னு கேட்டீங்கன்னா கன்னியா ராசியில் அமையப்பெற்றிருக்கும். அப்போ உத்திரம் 1ஆம் பாதத்துக்காரங்க என்னன்னு கேட்டீங்கன்னா கொடுத்து வச்சவங்க தான். ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா ராசி அதிபதி சூரியன் தான், நட்சத்திர அதிபதி சூரியன் தான். அப்போ உத்திரம் 1ஆம் பாதத்துக்காரங்களுக்கு பெரும்பாலும் சூரிய பகவானுடைய குணாதிசயமே பெரும்பாலும் அமைவதற்கான வாய்ப்பு உண்டு. உத்திரம் 2, 3, 4 என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா கன்னியா ராசியில் அமைகிறது. அப்போ கன்னியா ராசி சொந்தக்காரர் யாரு கேட்டீங்கன்னா புதன். உத்திரம் நட்சத்திரத்துக்கு சொந்தக்காரர் சூரியன். அப்போ சூரியன் புதன் இந்த இரு கிரக குணாதிசயம் பெரும்பாலும் இவர்களுக்கு அமைவதற்கான வாய்ப்பு உண்டு. இப்போ இந்த உத்திர நட்சத்திரக்காரங்க என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா குணாதிசயம் பெரும்பாலும் வாக்கு தவறாதவங்களா இருக்கிறதுக்கான வாய்ப்பு உண்டு. கல்வி கற்பதில் சிறந்து விளங்கக்கூடிய தன்மை பெற்றவர்களாக இவர்கள் இருப்பார்கள். என்னன்னு கேட்டீங்கன்னா அடுத்தது பொய் பேசாத தெளிவான சிந்தனை உடையவர்களாக இவர்கள் இருப்பதற்கான வாய்ப்பு பெரும்பாலும் உண்டு. இதையேதான் ஜோதிட பாடல் என்ன சொல்லுது அப்படின்னு கேட்டீங்கன்னா அழகிய நடையனாகும் அறிவையர் தனையர் பேணும் பழியது பார்த்து வாழும் பாவங்கள் செய்ய மாட்டான் உழவரை சார்ந்து வாழும் உத்தமர் தம்மை காக்கும் மொழிபொரு மேனியாகும் உத்திர நாளினானே என்கிறது ஜோதிட பாடல். இப்போ இவங்க என்னன்னு கேட்டீங்கன்னா உத்திரகாரங்க பெரும்பாலும் பெண்கள் மனைவி இவங்களை பாதுகாப்பாக வைத்திருக்க கொள்ளக்கூடிய அமைப்பு தன்மை இவங்கள்ட்ட இருக்கிறதுக்கான வாய்ப்பு உண்டு. இவங்க பெரும்பாலும் எவரிடமும் அடங்கி போவதற்கான வாய்ப்பு இல்லை. எதிரிகளை அடக்கி ஆடக்கூடிய வல்லமை பெற்றவர்களாக இவர்கள் இருப்பதற்கான வாய்ப்பு உண்டு. நேர்மை, இரக்க குணம், தாய் தந்தை மீது பாசம் மிக்கவர்களாக இவர்கள் பெரும்பான்மை இருப்பதற்கான வாய்ப்பு உண்டு. அடுத்து இவங்கள்ட்ட ஸ்பெஷாலிட்டி என்னன்னு கேட்டீங்கன்னா இவங்க என்னன்னு கேட்டீங்கன்னா தன்னை யார் மதிக்கிறாங்களோ அவங்கள மட்டும்தான் மதிப்பாங்க. தன்னை மதிக்காதவங்களும் இவங்களும் மதிக்க மாட்டாங்க. இதுவே உத்திர குணாதிசயம் இருக்கும். அடுத்தது இவங்க எதிர்காலம் ஓரளவுக்கு சிறப்பா இருக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு. அடுத்தது உத்திரம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் ஒவ்வொரு பாத வாரியாக எந்தெந்த காலகட்டத்தில் ஏற்ற இறக்கம் இருக்கும் என்பதை பார்க்கலாம். தோராயமா என்னன்னு கேட்டீங்கன்னா ஒரு 5 வயசு வரைக்கும் சூரிய திசைன்னா அதே தான். குடும்பத்துல என்னன்னு கேட்டீங்கன்னா தாய் தந்தைக்கு ஓரளவுக்கு நல்ல வருமானம் வருவதும் செல்வதுமா இருக்கும். நல்ல வருமானம் இருக்கும், வருவதும் செல்வதுமாக தனவரவு வரவும் அப்புறம் விரயமாகறதுக்கான வாய்ப்பு உண்டு. ஆக மொத்தம் சூரிய திசை பரவாயில்ல தான். 5லேருந்து 5 வரைக்கும் நடக்கக்கூடிய சந்திர திசை சிறப்பில்லை. இவருக்கு கல்வியில் மந்தம் நோய்த்தன்மை கொடுக்கறதுக்கான வாய்ப்பு உண்டு 1ஆம் பாதத்தினருக்கு. 15லேருந்து 22 செவ்வாய் திசை என்னன்னு கேட்டீங்கன்னா ஜாதகர் என்ன செய்வாருன்னு கேட்டீங்கன்னா படிப்படியா நல்ல கல்வி கற்று புகழ் கௌரவம் இதெல்லாம் பெறக்கூடிய அமைப்பு செவ்வாய் திசை செய்து கொடுப்பார். 22லேருந்து 40 வரைக்கும் நடக்கக்கூடிய ராகு முற்பாதி ராகு என்னன்னு கேட்டீங்கன்னா சிறப்பா இருக்கும். பிற்பாதி ராகு சிறப்பில்லை. முற்பாதி ராகு என்னன்னு கேட்டீங்கன்னா திருமண காலமா இருக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு. திருமணத்தை நடத்தி வைப்பாரு. பிற்பாதி ராகு என்னன்னு கேட்டீங்கன்னா காரிய தடை, உறவினர் விரோதம் இதெல்லாம் கொஞ்சம் கொடுக்கறதுக்கான வாய்ப்பு உண்டு. 40லேருந்து 56 வரைக்கும் வரக்கூடிய குரு பகவான் திசை ஃபர்ஸ்ட் கொஞ்சம் மந்தமாக குரு திசை இருந்தாலும் பிற்பாதி என்னன்னு கேட்டீங்கன்னா பதவி உயர்வு, ஊதிய உயர்வு, தொழில் மேன்மை, தொழில் விருத்தி இதெல்லாம் அவங்களுக்கு நல்லா அந்த குரு திசை கொடுப்பதற்கான வாய்ப்பு உண்டு. ஆக மொத்தம் உத்திரம் 1ஆம் பாதத்துக்கு இந்த குரு திசை ஒரு திருப்புமுனையாகத்தான் இருக்கும். அடுத்தது உத்திரம் 2 ஒரு 4 வருஷம் சூரிய திசை குடும்பத்துல வர்றதும் போறதும் வருமானம் இப்படி தான் இருக்கும். நல்ல திசை தான். 4லேருந்து 14 வரைக்கும் நடக்கக்கூடிய சந்திர திசை நல்ல கல்வியை கொடுக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு. இந்த சந்திர திசை எப்படி அப்படின்னு கேட்டீங்கன்னா தாய் தந்தைக்கு படிப்படியாக வருமானம் கொடுக்கும். 2ஆம் பாதத்தில் உள்ளவங்களுக்கு தாய் தந்தைக்கு வருமானம் கொடுக்கக்கூடிய ஒரு திசையாக இருக்கும். 14லேருந்து 21 என்னன்னு கேட்டீங்கன்னா அந்த செவ்வாய் திசை படிப்படியாக நல்ல கல்வி, மேற்படிப்பு செல்லுதல், புகழ் செல்வாக்கு இதெல்லாம் கொடுக்கறதுக்கான வாய்ப்பு உண்டு. 21லேருந்து 39 முற்பாதி ராகு சிறப்பில்லை, பிற்பாதி ராகு சிறப்பை தரும். முற்பாதியில் என்ன கொடுக்கும் திருமண யோகத்தை கொடுக்கும். பிற்பாதியில் என்ன கேட்டீங்கன்னா காரிய தடை, உறவினர் விரோதம் இது போல விஷயங்களை கொடுக்கறதுக்கான வாய்ப்பு உண்டு. அடுத்தது 39லேருந்து 55 வரைக்கும் இது என்னன்னா குரு திசை. இந்த குரு திசை கொஞ்சம்
ஆரம்பத்தில் கொஞ்சம் மந்தமாக இருந்தாலும் அடுத்து வரக்கூடிய காலகட்டங்களில் ஒரு 2 வருஷம் அப்படி இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கும். அடுத்து என்னன்னு கேட்டிங்கன்னா, ஜாதகர் பதவி உயர்வு, வேலையில் மேன்மை, தொழில் மேன்மை, தனவிருத்தி இது போன்ற விஷயங்கள் நல்லது செய்யறதுக்கான வாய்ப்பு உண்டு. அடுத்தது உத்தரம் 3ஆம் பாதம் ஒரு 2 வருஷம் சூரியன் திசை நடக்கும். குடும்பத்தில் வர்றதும் போகிறதுமா இருக்கும். குடும்பத்தில் நல்லபடியாக வரவும் வரும், செலவும் ஆகிறதுக்கு வாய்ப்பு உண்டு. 2லேருந்து 12 சந்திர திசை சிறப்பு, நல்ல கல்வியை கொடுக்கும், குடும்பத்தில் வருமானத்தை கொடுக்கறதுக்கான வாய்ப்பு உண்டு. 12லேருந்து 19 நல்ல கல்வியை கொடுக்கும், நல்ல கௌரவத்தை கொடுக்கும், புகழ் அந்தஸ்தெல்லாம் கொடுக்கக்கூடிய செவ்வாய். 19லேருந்து 37 வரைக்கும் ராகு திசை, முற்பாதி ராகு சிறப்பாக இருக்கும், பிற்பாதி ராகு சிறப்பை தராது. கேட்டிங்களா? அடுத்தது 37லேருந்து 53 வயசு வரக்கூடிய குரு திசை இவங்களுக்கு என்னன்னு கேட்டிங்கன்னா, அப்போதான் ஒரு நிலை முற்பாதி கொஞ்சம் ஒரு 2 வருஷம் மந்தமாக இருந்தாலும் அடுத்து வரக்கூடிய குரு திசை இவங்களுக்கு என்ன செய்யும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நல்ல பதவி உயர்வு, ஊதிய உயர்வு, தொழில் மேன்மை, தொழில் விருத்தி இதெல்லாம் கொடுக்கறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஆக மொத்தம் குரு திசை நல்ல திசையே. உத்திரம் 4ஆம் பாதம் ஒரு வருஷம் சூரிய திசை, குடும்பத்துல வர்றதும் போறதுமா இருக்கும். 1லேருந்து 11 சந்திர திசை, நல்ல கல்வியை கொடுக்க வாய்ப்பு உண்டு, குடும்பத்துல வருமானத்தை கொடுக்க வாய்ப்பு உண்டு. 11, 18 நல்ல புகழ் கௌரவம் கொடுக்கக்கூடிய செவ்வாய். 18லேருந்து 36 ராகு, முற்பாதி ராகு சிறப்பு, பிற்பாதி ராகு சிறப்பை தரக்கூடிய வாய்ப்பு இல்லை. 36லேருந்து 42 வரக்கூடிய இந்த 36லேருந்து 36 ஒரு 16 52 இந்த 52 வயசு வரைக்கும் வரக்கூடிய குரு பகவான் திசை இவங்களுக்கு ஒரு 2 வருஷம் மந்தமா இருந்தாலும் 2 வருஷம் அந்த சுயதிசை சுயபுத்தி மந்தமா இருந்தாலும் அடுத்து வரக்கூடியதுலேருந்து இவங்களுக்கு எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா, நல்ல பதவி உயர்வு, ஊதிய உயர்வு, தொழில் மேன்மை, தொழில் விருத்தி, வீடு வண்டி வாகன சேர்க்கை. அடுத்த குடும்பத்துல சுபகாரியம் இதெல்லாம் நடப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறதுக்கான வாய்ப்பு உண்டு. அடுத்தது உத்திரம் நட்சத்திரத்தை சார்ந்த நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் தன்வந்திரி, வணங்க வேண்டிய ஆலயம் மூலனூர், அணிய வேண்டிய ரத்தினம் மாணிக்கம், வழங்க வேண்டிய தானம் புளியோதரை, அதிர்ஷ்ட நிறம் சிகப்பு பச்சை, அதிர்ஷ்ட திசை தெற்கு தென்மேற்கு, அதிர்ஷ்ட கிழமை ஞாயிறு புதன், அதிர்ஷ்ட எண் 1 5, பஞ்சபட்சி காகம். இந்த பஞ்சபட்சி சாஸ்திரத்துல அரசு உன்னடை காலத்துல எந்த ஒரு காரியத்தை செய்தாலும் நீங்கள் வெற்றி பெறலாம். உங்களுடைய நட்சத்திர பட்சி கிழுவை. நீங்கள் வணங்க வேண்டிய பைரவர் சேரன் மகாதேவி கைலாசநாதர் கோயிலில் அமைந்துள்ள ஸ்ரீ ஜடாமண்டல பைரவரை வணங்குங்கள், சிறப்பை பெறலாம். வணங்க வேண்டிய சித்தர் காகபுஜண்டர் தென்பொன் பரப்பில் இருக்கு, போய் பார்த்துட்டு வாங்க. வணங்க வேண்டிய மாதா சித்தி என்று கூறி மற்றொரு வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.